அடிகள் திருவடியில் போற்றி, திருக்கையிலாய் பரம்பரை போற்றி, திருமுறை போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் போற்றி. 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை 1784. தலைப்பு தலம் திருக்கானப்பேர். 10வது மந்திரம். பொருள் எழுதுங்க. கரும்பும் இனிய அமுதமும் போன்றவன் இறைவன். நீருடைய வயல் சூழ்ந்த திருக்கானப்பேர் என்னும் தலத்தில் எழுந்தருளியவன். காளை வடிவானவன். அந்த இறைவனை அடைவது என்று என நினைந்து மனம் குலைந்து உள்ளம் உருகி, சுந்தரரே அவருடைய பதிகத்தை இவ்வளோ அழகாக புகழ்கிறார். உள்ளம் உருகி புகழுடைய குளிர்ந்த தமிழால் பாடப்பட்டது இப்பதிகம். திருநாவலூர் தலைவனாகிய நம்பியூரன் பாடிய இதை பாட வல்லவர்கள் சிவனடியார்களுக்கு உள்ள அனைத்து இயல்புகளையும் எய்துவார்கள். பிராக்கெட்டில் சிவனடியார்களுக்குள்ள இயல்புங்கிறது என்னது? தவமும் ஞானமும் தான். அப்போ சிவனடியாருக்குள்ள அனைத்து இயல்பையும் எய்துவார்கள்னு சுந்தரர் சொல்லுகிறார். அந்த இயல்புனா என்னங்கன்னு கேட்டால் அதை நீங்கள் எதிலிருந்து எடுத்து காட்டணும்? அந்த பதிகத்திலேருந்து எடுத்து காட்டணுமில்ல. அதைத்தான் நம்ம எடுத்து காட்டுறோம். அதனால தான் ஒரு பதிகத்துக்கு நமக்கு 5 வகுப்பு ஆகுது. ஒரு மாதத்துக்கு ஒரு பதிகம்தான் போகுது. அதான் காரணம். ஆமாம், ஆரம்பித்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போது சிவனடியார்களுக்குள்ள அனைத்து இயல்பையும் எய்துவார்கள்னா அந்த எய்துவாருக்குன்னு அடிப்படை அங்கே இருக்கணும்ல சார். இப்போ பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பணத்தை எடுத்தால் உன் கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னா கடன் அடைப்பதற்கு தேவையான பணம் அங்கே இருக்கணுமல்ல. அதே மாதிரி அந்த எய்துவதற்கான அனைத்து குவாலிட்டியும் அதுக்குள்ளே இருக்குங்கிறத சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் இந்த பதிகத்துக்குள்ளே சரியை கிரியை யோகம் ஞானம் பாச நீக்கம் சிவப்பேறு தசகாரியம் எல்லாத்தையுமே இதில் பார்க்க பழகணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுக்கு தான் அந்த கஷ்டப்படுறோம். இப்படியே நீங்கள் பேசுனா நம்மளை தவிர யாரும் கேட்க மாட்டாங்கங்கிறது, யாருமே வாங்க மாட்டாங்கங்கிறதுக்காக நகை செய்யாமல் இருக்க முடியாது. யாரும் வாங்க மாட்டாங்கங்கிறதுக்காக சந்தையில் காய்கறி வாங்குற மாதிரி நகைக்கடைக்கு ஆள் வராதுன்னு தெரிஞ்சு தான் நகைக்கடை வைக்கணும். சந்தைக்கு இவ்வளோ கூட்டம் வருது, தக்காளி வாங்குறதுக்கு இவ்வளோ பயில வரானுவேன், ஆனால் வைரக்கடைக்கு ஒரு ரூபாய் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வைரக்கடை வைக்கக்கூடாது. எவனும் வரமாட்டான்னு தெரிஞ்சு தான் செய்யணும், வைக்கணும். ஒருத்தர் 2 பேர் தான் வருவான். ஆனால் ஒரு நாள் சந்தை வியாபாரம் ஒருத்தர் வரும்போது என்ன செய்யும்? நடக்கும். அந்த எண்ணம் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் அந்த வேலை செய்யணும். அதே இதுலேயும் வருது. அந்த சிவனடியாருக்குள்ள இயல்புகள் அனைத்தையும் எய்தி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அனைத்து திசையில் உள்ள புகழையெல்லாம் அடைந்து பிறந்தாலும் மண்ணுலகத்திற்கு தலைவராக வாழ்வார்கள், அது உறுதி. பிறந்தாலும் மண்ணுலகத்திற்கு தலைவராக இருப்பார்கள். அதில் சில அழகான குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டுலகமாகிய சிவலோகத்தை இழித்திடினும் என்று அருளியதால் சிவலோகத்தை அடைதல் என்று பொருள் எடுக்கணும். சிவபுண்ணியத்தால் சிவலோகத்தை அடைந்தவர்கள் அங்கே ஞானம் பெற்று சிவனை பெறவும்
வாய்ப்பு உண்டு. அதாவது ஞானம் மட்டும்தான் பிரச்சனை, இவர் ஏதாவது வினைகளெல்லாம் ஒன்றும் கழிக்க வேண்டியது இல்லை அப்படின்னா அங்கே ஞானம் பெற்று இறைவனை அடைதலும் உண்டு. அந்த 8ஆம் நூற்பாவில் ஒரு வெண்பா வரும், தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்தார். அந்த இடத்துல போனீங்கன்னா தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து அப்படியே ஞானம் பெற்று போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பவம் செய்து அப்படின்னு படிக்கணும். தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்து அப்படின்னு ஒரு வெண்பா இருக்குது 8ஆம் நூற்பாவில். அதில் தான் அந்த உரையில் விளக்கம் வரும். தவலோகம் சார்ந்தவர்கள் அந்த சிவலோகம் சார்ந்துட்டாங்கன்னா தவலோகத்திலேருந்து திரும்ப வர வேண்டியது இருக்கும். ஆனால் சிவலோகம் போனால் என்ன செய்ய வேண்டியதில்லை, வர வேண்டியதில்லை. அங்கேயே ஞானத்தை பற்றி அப்படியே என்ன செய்வாங்க, இறைவனை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அதாவது சிவலோகத்திற்கு சென்றார் பின்னும் ஞானத்தை பெற்று சிவனை பெறுவர். அது பெரும்பான்மை. பூமியில் பிறத்தல் சிறுபான்மை, அதிகமாக நடக்காதுங்கிறார். அதனால தான் சுந்தரர் வானில் இழிந்திடினும் அந்த உண்மை எதிர்மறை உண்மை. உண்மையில் எத்தனை வகை இருக்குது பாருங்கள். இழிந்திடினும் என்ற என்ன உண்மை, எதிர்மறை உண்மை. எண்ணுண்மை இருக்குது, இழிவு சிறப்பு உண்மை இருக்குது, உண்மை தொகை இருக்குது, எண்ணுண்மை வருது, உயர்வு சிறப்பு உண்மை இருக்குது. இது என்ன உண்மை, இறந்தது தேடிய எச்ச உண்மை இருக்குது. இது எதிர்மறை உண்மை. எதிர்மறை உண்மைனா இழிந்திடினும்னா அது வாய்ப்பு குறைவு இல்லைன்னு அர்த்தம். புழுவாய் பிறக்கினும் எதிர்மறை உண்மை. மறக்கினும் எதிர்மறை உண்மை. புழுவாய் பிறக்கினும் எதிர்மறை மறக்க மாட்டேன், புழுவாய் பிறக்கினும் பிறக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த காரைக்கால் அம்மையாரில் வரும், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். அந்த உண்டேல்ங்கிற இடமும் எதிர்மறை பொருள் தான். மீண்டும் பிறப்பு உண்டேல்ங்கிறதுக்கு இல்லைன்னு பொருள் எடுக்கணும். காரைக்கால் அம்மையாருக்கு எப்படி மீண்டும் பிறப்பு வந்தால் என்ன சார் ஆகுறது? காரைக்கால் அம்மையாரே மீண்டும் பிறப்பாங்கன்னா கோடி வருஷத்துக்கு ஒரு நபர் கூட வெளியேற முடியாது. என்ன சொல்கிறீங்க? மீண்டும் பிறப்பு உண்டேங்கிற இடத்துல அந்த இடத்துலையும் எதிர்மறை பொருள் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இலக்கண நூலில். ஆமாம். இவ்வுலகில் பிறத்தல் சிறுபான்மை வானின் இழிந்திடினும் என எதிர் உரிமை கொடுத்து அருளினார். இந்த வெண்பாவை நான் பார்க்கவே இல்லை. இந்த வெண்பா அப்படியே கொடுத்துருக்காங்க. 8ஆம் நூற்பா 1ஆம் அதிகரணம். தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்த நற்சாவில் ஞானத்தை நன்னுதலை. அதாவது பூவுலகின் தலைவராக இருப்பாங்கங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த சித்தியாரில் சொல்கிற ஒரு பாடலை கொடுத்துருக்குறாங்க. வறுமையாம் சிறுமை தப்பி வாழ்வெனும் ஐயல் படாது. சித்தியாரில் 2ஆம் நூற்பாவில் 91வது மந்திரத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜீவன் முக்தர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா இறைவனை அடைஞ்சிருவாங்க. சராசரி மனிதனாக பிறந்தான்னா பூமியில் மன்னர்களாக இருப்பாங்க, எந்த வகையிலும் கீழே போக மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மந்திரத்தினுடைய பொருளை திரும்ப நம்ம அதை பார்க்கலாம், விளக்கமாக பார்க்கலாம். உயர்ந்த குலத்தில் பல குலம் என்பது சிவனை வழிபாடு செய்கின்ற குலம். எழுதுங்க. கரும்பினின் அமுது போன்றவனாகிய இறைவன் என்று சொன்னது இறைவன் பேரின்பத்தை கொடுத்தலையும் இப்பதிகத்தின் பயனாகிய பேரின்பத்தை அடைதலையும் குறித்தது. பதிகத்தின் பயனாகிய பேரின்பத்தை அடைதலையும் குறித்தது. கரும்பு அமுதமெல்லாம் நமக்கு எப்போவுமே முத்திக்கு உதாரணம் தான். கரும்பை, தேனை, பாலை, கண்ணலை, கண்டக்கட்டியை, இதெல்லாம் நமக்கு முத்திக்கான வார்த்தை. பிறகு அந்த என்றுகொல் எய்துவதுன்னு தானே எல்லா மந்திரத்திலையும் சொன்னார். என்றுகொலோ எய்துவது என்றுகொலோ, அதை இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கார். அதை எழுதிடுங்க. என்றுகொலோ என்று நான் சொல்லும் போதெல்லாம் மனம் உழைந்து சொன்னேன்.
உழைந்துன்னா மன உளைச்சலோடு சொன்னேங்கிறார். உருகி சொன்னேன். அந்த உளைச்சல் என்பது என்னதுன்னா, அடைவதின் மேல் இருக்கிற ஆர்வம் தான் உளைச்சல். அடைவதில் இருக்கிற ஆர்வம் தான் உளைச்சல். அந்த இறைவனை அடைவதற்கான ஒரு தவிப்பு, அந்த உளைச்சல், ஒரு தவிப்பு, அடைய முடியுமோ முடியாதோங்கிற ஒரு பரபரப்பு. அது மாதிரி உருகி சொன்னேன்கிறாரு. இந்த உருகுதல் என்பது எப்போ எடுத்தாலும் ஞானத்தோடு சேர்த்து படிக்கணும். அன்பு, ஞானம் இதெல்லாம் உருகிறத தான் வரும். அன்பு ஒரு ஆன்மாவிடத்தில் எப்போ வரைக்கும் இருக்கும்? ஒரு ஆன்மாவினிடத்தில் அன்பு எப்போ வரைக்கும் செயல்படும்? இறைவனை அடையும் வரை செயல்படும். அதாவது அது சிவஞான போது மாபாடியத்தில் ஒரு நுட்பமான குறிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன குறிப்புன்னா, பேரின்பத்தை ஒன்றை நாம் அடைகிறோம், அடைய வேண்டும் அப்படின்னா விருப்பம் இல்லாத போது என்ன செய்ய முடியாது? அப்போ பேரின்பத்தை நுகருகிற ஒவ்வொரு நேரமும் எது இருக்கணும்? அப்போ அன்புங்கிறது எப்பவும் உண்டுன்னு எழுதுறாரு. முத்தியிலையும் அன்பு உண்டுன்னு எழுதுறாரு. இது ஒரு நுட்பமான செய்தி. இது ஒரு ஆச்சரியமான செய்தி கிடையாது. ஆனால் யாரும் இதை சீரியஸாக எடுக்கிறதில்ல. முத்திக்கு போனால் இன்பத்தை அனுபவிக்கிறான், அதோட முடிச்சுக்கிறாங்க. அறிவு, இச்சை, செயல் மூன்றுமே இறைவன்பால்னு சொல்கிறோமல்ல. அப்போ மூணுமே இறைவன்பால் போகிறத சொல்லணுமல்ல. அதில் சிவஞான முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, முத்தியில் இன்பத்தை அனுபவிக்கிறது என்றால் விரும்பாத ஒன்றை எப்படி அனுபவிக்கும்? அப்போ விருப்பத்துக்கு பிறகு நிகழ்வது தான் என்னது? அனுபவித்த. விருப்பத்துக்கு நீங்கள் இப்போ நான் வந்தோம், டீ குடிப்புமா நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் அதை குடிக்க தயாராக இருந்தோம், இந்த குளிர் உடனே விருப்பம் வந்தது, அதை நம்ம குடித்தோம். விருப்பத்துக்கு பிறகு நிகழ்வது தான் நுகர்தல். அப்போ இறைவனை நுகர்தலுவதற்கு முன்பு என்ன வேணுங்கிறாரு? அப்போ அன்பு எப்போ உண்டுங்கிறாரு? முத்தியிலும் உண்டுங்கிறார். அதாவது சாதனமாக நமக்கு இருக்கும், இறைவனை அடையும் போது சாதனமாக இருக்கும். ஆனால் எப்போவும் உண்டு, முத்தியிலேயே அன்பு உண்டு அப்படின்னு சிவஞான முனிவர் எழுதுகிறார். நான் எழுதலை, சிவஞான முனிவர் தான் எழுதுகிறார். அதை இதில் எடுத்துக்கொள்ளணும். அதனால் உருக்கங்கிறது எப்போ வந்தாலும் என்ன பொருள் எடுக்கணும்? உருக்கத்துக்கு பின்னால் ஞானத்தை சேர்க்கணும், உருக்கத்துக்கு பின்னால் அன்பை சேர்த்துக்கிடணும் எப்போவுமே. உண்மை விளக்கத்தில் எடுத்த உடனே உருக்கமெல்லாம் வருதா? கற்றாமனம் போல் கசிந்தே உருகின்னு எங்கே வருது? கடைசியில் தானே வருது. என்ன வந்த பிறகு வருது? ஞானம் வந்த பிறகு வருது. கற்றாமனம் போல் கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர்விடம் பற்றாக என்று எப்போ சொல்கிறாரு? கடைசியில் சொல்கிறார். ஆமாம், அதுமாதிரி சிவப்பிரகாசத்துலேயும் கடைசியில் தான் அந்த கண்களில் கண்ணீர் வர்றதை பற்றி பாடுறார். எனவே எப்போவுமே இந்த உருக்கத்தை கொண்டு ஞானத்திலும் அன்பிலும் இணைச்சி பழகிக்கிடும். திருவாசகத்தில் ஏன் இவ்வளோ உருக்கம்னா, திருவாசகம் ஞானமும் அன்பும் மிகுந்திருக்கிற ஒரு நூல். சமயக்குறவர்களில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வேறு, இவங்க ரெண்டு பேரும் வேறு. அவங்க இரண்டு பேருடைய காலம் சமயத்தை நிலைநாட்டுற காலம். போராளிகள் அவங்க ரெண்டு பேரும், சமய போராளிகள். இவங்க ரெண்டு பேரும் சமய போராளி கிடையாது. சுந்தரர் காலத்தில் பெரிய அளவில் சமய போராட்டங்கள்லாம் முடிஞ்சிட்டு, ஏகதசம் முடிஞ்சிட்டு. திருமுறை 7 ஆசிரியர்கள் இவர் தான் கடைசியில் வர்றார். சமய போராட்டங்கள் முடிஞ்சு போச்சு. மாணிக்கவாசகர் காலத்தில் சைவம் வலுவாக இருந்த காலம். 3ஆம் நூற்றாண்டுலலாம் சமணர்கள் அவர் எந்த தொந்தரம் பண்ணல. பௌத்தர்கள் அவரிடத்தில் தோற்ற வரலாறு தான் இருக்க தவிர பௌத்தர்களால் அவருக்கு எந்த துன்பமும் செய்யலை, வரல. ஆனால் ஞானசம்பந்தருக்கு பௌத்தர்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க, திருநாவுக்கரசருக்கு சமணர்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க. போராளி யார் தான்? இவங்க ரெண்டு பேர் தான். அதனால தான் சேக்கிழாரே சைவ சமயத்தின் கண்கள் பார் யாரை? ஞானசம்பந்தரையும் திருநாவுக்கரசர் சொல்லுவார். ஆமாம். அதனால் நீங்கள் அந்த உருக்கமாக எடுத்துக்கொள்ளணும். திருவாசகத்தில் உருக்கம் அதிகமாக, சுந்தரர்லே உருக்கம் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா? சுந்தரர்லே உருக்கம் அது. ஏன்னா அவருக்கு அந்த சமய போர் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி மக்களை கூட்டம் சேர்த்து எங்கே போக வைக்கணும்? அதில் அவங்க சமய நிர்ணயம், சமய பயிரை நடுதல், காப்பாற்றினது சுந்தரர். சமய பயிரை நட்டது யார்? இவங்க ரெண்டு பேரும். மாணிக்கவாசகர் வேதத்தையே கொடுத்தவர். சைவருடைய வேதமே திருவாசகம் தான். சைவத்துக்கான வேதத்தையே கொடுத்தவர் மாணிக்கவாசகர். ஆமாம்.
அதாவது இந்த சோசாமி சுந்தரம் வந்திருந்தார் நம்ம ஊருக்கு. தமிழன்னையினுடைய அணிகலன்கள் அப்படின்னு பேசினார். எல்லா அணிகலன்களும் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த புலவர் சொன்னாராம், தமிழன்னைக்கு தாலி எதுன்னு கேட்டாராம். திருவாசகம் தான் தாலினாராம். தமிழ் தாய்க்கு தாலி எது? பிரசனாக இருக்க இல்லை. தமிழ் தாய்க்கு எல்லாம் சொல்லி முடித்த உடனே ஐயோ திருவாசகத்தை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்னு ஒருத்தர் கேட்டாராம். தாலி தான் திருவாசகம் அப்படின்னாரு. தமிழ் தாயின் தாலியே இதுதான். தமிழ் தாய்க்கே மங்களம் கொடுக்கறது எதுதான்? அதாவது மேகலை, மணிமேகலை, இதெல்லாம் சிலப்பதிகாரம், இதெல்லாம் ஒவ்வொரு அணிகலன்களாக போயிட்டு தாலியாக வந்தது. ஆமாம், குண்டலமாக போயிட்டு குண்டலிகேசி, ஆனால் தாலியாக வந்தது திருவாசகம் தான்ட்டு பேசினார். அவ்வளோ பெரிய, ஆமாம், அவ்வளோ பெரிய விஷயம் அது. அதனால் இந்த உருக்கம், அதனால தான் சம்பந்தன் தன்னை பாடினான் அப்படி சொல்லுவாங்க. இவன் பொன்னை பாடினான் யார்? சுந்தரர். திருநாவுக்கரசர் தான் எதை பாடினதாக சொல்லுவாங்க. இவங்க 3 பேரில் திருநாவுக்கரசர் முந்திருவார். ஆமாம், சம்பந்தன் தன்னை பாடினான், சுந்தரன் பொன்னை பாடினான். தேவாரம்னாலே திருநாவுக்கரசர் தேவாரம் தான் சார் தேவாரம் அப்படி பிரிப்பாங்க. 3ஐயும் தேவாரம்னு சொன்னாலும் திருக்கடைக்காப்புங்கிற பேரில் யார் பாட்டு போயிடும்? சம்பந்தர் இது போயிடும். ஆமாம், அது திருக்கடைப்பாங்கிற பேர். அப்படி கடைசியில் தேவாரங்கிறது எதைத்தான் குறிக்குங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆமாம், அப்படி இதெல்லாம் நிறைய இருக்குது. அது நம்ம ஆமாம் ஆமாம், அது ஒரு புலவர் சொன்னது தப்பான கான்செப்ட் அது. ஆனால் இந்த இடத்துக்கு தேவைப்பட்டது பேசணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவைப்படும் போது இதையெல்லாம் சொன்னால் தான் செய்வோம். இன்றைக்கி பாடம் இது, இதை மட்டும் பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதையுமே கொண்டு சேர்க்க முடியாது. அதனால் இந்த உருக்கத்தை அதில் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு தமிழுக்கெல்லாம் நிறைய அடைமொழியெல்லாம் கொடுத்துருக்காரு, அதில் நம்ம வரைமுறை பார்த்துருக்குறோம். அடுத்து அந்த திருநாவலூருக்கு தலைவன் சொல்கிறாரு சுந்தரர் தன்னை. திருநாவலூர் ஊரில் உள்ளவர்களுக்கு தலைவன் என்று தன்னை சொல்கிறார். இது சைவ மரபு. குருமார்கள் அவர்கள் பிறந்த வாழ்ந்த ஊருக்கு தலைவராக சொல்லுவது சைவ மரபு. ஞானசம்பந்தர் அப்படி தான் சீகாழியை சொல்லுவார். அது சமய ஆச்சாரியர்களுக்கு திருவெண்ணைநல்லூர், கடந்தை, பெண்ணாகடம், மருதூர், இதெல்லாம் இதில் அந்த ஊர்கள் பெயர்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா படை வீடுன்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியர்களுடைய படை வீடு, ஆச்சாரியர்களின் படை வீடு. எப்படி முருகனுக்கு அறுபடை வீடோ அதுபோல் இந்த ஆச்சாரியர்கள் பிறந்த ஊரில் அவங்களுக்கு என்னது? படை வீடு அவங்களுக்கு. அதெல்லாம் அது அவங்க தீக்கி வாங்கின போய் ஊராக இருக்கலாம், பிறந்த ஊராக இருக்கலாம், அது எந்த ஊராக இருந்தாலும். ஆமாம், நீங்கள் வினாவெண்பா படிச்சிங்கன்னா மறைஞான சம்பந்தருக்கு 2 ஊர் சொல்லிக்கிட்டே இருப்பார். மருதூரும் சொல்லுவார், பெண்ணாகடமும் வேறு ஏதோ ஒரு ஊர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த 2 ஊர் வரும். அதில் ஒன்று பிறந்த ஊராக வரும், இன்னொன்று தீக்க பெற்ற ஊராக வரும். எல்லாமே படை வீடு தான். ஆச்சாரியனுடைய ஊர் ஆச்சாரியனுக்கு எது? அவன் சைவத்துக்கு ஒரு மன்னன் பகையளிக்க முகாமிடுவது போல ஆச்சாரியன் மும்மலங்களை அழிப்பதற்கு முகாமிடுறதுனால அது என்ன வீடாகிறது? படை வீடாகிறது அப்படின்னு இவர் எழுதுவார். வையாபுரியை எழுதுவார் அவருடைய நூலில். ஆமாம், அதுவும் ஒரு போர் தானே. ஏன் சார் மாணிக்க வாசகரே போவோம் காலம் வந்ததுகான் அப்படி சொல்கிறாரு. போருக்கு அழைச்ச மாதிரி தானே அழைக்கிறாரு மாணிக்க வாசகரே. அது போர்னே ஒரு தலைப்பே இருக்குது திருவாசகத்தில். பிரபஞ்ச போர் அப்படின்னு ஒரு தலைப்பே இருக்குது. அதையெல்லாம் இதில் எடுத்துக்கொள்ளணும். வேறு அந்த சைவ இயல்பு அடைவாருங்கிறத சொல்லியாச்சு. ஒருவேளை அவங்க பூமியில் பிறந்தாலும் யாராக இருப்பாங்க? தலைவராக இருப்பாங்க, தலைவராக இருப்பார்கள். நீங்கள் நாயன்மார்கள் வரலாறுகள்லாம் எடுத்திங்கன்னா பெரும்பாலான நாயன்மார்கள் அந்த ஊருக்கு தலைவராக தான் இருப்பாங்க. இளையான்குடி மாற நாயனாராக இருக்கலாம், எந்த நாயனாரை நீங்கள் எடுத்தாலும் அந்த ஊருக்கு யாராக இருப்பாங்க? தலைவராக இருப்பாங்க. ஆமாம், அந்த அப்பூதியடிகளாக இருக்கலாம், அப்பூதியடிகள் அந்த ஊருக்கு தலைவர். அதே மாதிரி காரைக்காலம் மேலே எடுத்துக்கிட்டால் அந்த கணவர் அந்த ஊரில் பெரிய செல்வந்தர். நாயன்மார்கள் எல்லாருமே பெரும்பாலும் அப்படி தான் வருவாங்க. ஒருவேளை இவன் வீடு பேறு அடையாமல் பூமியில் பிறந்துட்டா கூட சராசரி மனிதனாக வாழாமல் யாராக வாழ்வான்? தலைவனாக வாழ்ந்து அதற்கு பிறகு உடைய மேல்நிலையை அடைவார்கள்னு பொருள் எடுத்துக்க. மிக அற்புதமான ஒரு பாடல். இப்போ மந்திரத்தை படித்து பார்க்கலாம். கண்ணலை, ஈண்டமுதை,
கார்வயல் சூழ் காணப்பேருரை காளையை ஒன் சீருரை தண்டமிழால். அடைமொழி பாருங்க, ஒன் சீருரை தண்டமிழால். அதுதான் நம்ம விரிவாக இவ்வளோ நேரம் பார்த்தோம். அதை ஒன்றுங்கிறதுக்கு இந்த இடத்துல புகழுடைய, ஒன்றுங்கிறது ஒளிங்கிற பொருளும் தரும். தமிழால் உன்னி மனத்து அயரா உள்ளுருகி, பார்த்தீங்களா, மனசுக்குள்ளே அதை நினச்சி உள்ளுருகி பரவும் ஒன்பொழில் நாவலர் கோனாகிய ஆரூரன் பண்ணும் இசை கிளவி. கிளவினா சொல்லுன்னு அர்த்தம். கிளவி இந்த இடத்துல சொல்லுங்கிறது எதை குறிக்கும்? பதிகத்தை குறிக்கும். கிளவி என்ற சொல்லுக்கு சொல் என்ற அர்த்தம். தமிழ் இலக்கணத்தில் கிளவியாக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு உண்டு. கிளவி என்பது சொல்லை குறிக்கும். கிளவிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாடல்னு எடுத்துக்கணும். பத்திவை பாட வல்லார் பத்தர் குணத்தினரா. யார் குணம் வரும்? பக்தர் குணம் எப்படிங்க வரும்? பாடுனா வந்துருமா சார்? அதுதான் நம்ம 1.5 மாதம் கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம எழுதினது நீங்கள் திரும்ப போட்டு கேட்டாலோ, எழுதினதை பார்த்தீங்கன்னாலோ, சரியை வர்றது சொல்லியிருப்போம், கிரியை வர்றது சொல்லியிருப்போம், யோகம் சொல்லியிருப்போம், ஞானம் சொல்லியிருப்போம், குருவினுடைய வருகை உறுதியாக சொல்லியிருப்போம், இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்திரிவாதம் எல்லாமே சொல்லியிருப்போம். அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வராது? ஒருத்தர் கேட்டுட்டாருன்னு வச்சுருங்களா, இதை பாடிட்டா பக்தர்களெல்லாம் குணங்கள்லாம் வந்துடுமா சார் அப்படின்னு கேட்டுட்டா என்ன செய்வீங்க? கேட்க மாட்டான்னு வச்சுடுங்க. கேட்டால் என்ன செய்வீங்க? அப்போ நம்ம இந்த பாடம் நமக்கு அந்த தகுதியை கொடுக்கும். அப்போ இது பாடினா எல்லாம் வந்துருங்கன்னா அப்போ எதுக்கு சார் தீக்கை வாங்கணும்? அப்போ இது பாடினாலே எல்லாம் வந்துடும்னா எதுக்கு சார் கோயிலுக்கு போகணும்? இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த சைவ சமய சாதனங்கள் எல்லாம் செய்து ஆகணுங்கிறத தான் நம்மளோட கஷ்டப்பட்டு சொல்கிறோம். செய்து ஆகணுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அதே இதில் நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த பதிகத்தை நம்ம தொடங்கி விட்டோம்னா அடுத்த தலைப்புக்கு நம்ம போகலாம். அப்படியே தொடங்கி விட்டுடலாம். திருக்கூடலையாற்றூர். திருப்புறம்பயத்திலிருந்து பல தலங்களை வழங்கி கொண்டு இந்த தலத்துக்கு வந்தார். திருமுதுகுன்றத்தை நோக்கி போகும்போது வழியில் இறைவன் வேதியர் வடிவம் கொண்டு சுந்தரருக்கு முன்னால் எதிரில் வந்து நின்னார். அப்போ வழி கேட்குறாரு. திருமுதுகுன்று போகணும், வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. பெருமானும் கூடலையாற்றூர் ஏறச் சென்றது வழிதான் என்று கூறி வழித்துணையாய் சென்று மறைந்துடுறாரு. அப்போது வேதியர் வடிவில் வந்தது யார் தான் கண்டுபிடிக்கிறாரு? இறைவன் தான் என்று கண்டுபிடித்து பாடியது. இறைவனை பார்க்கறதுக்கு பாடுறது வேற, இறைவனை பார்த்த பிறகு பாடுறாரு. அதில் என்ன ஆச்சரியம்னா, நாயன்மார்களுக்கு கூட இறைவன் இறைவன் தான் வந்தாலும் என்ன செய்ய முடியல. அது நமக்கு ஏன் புரியலைன்னு யோசிக்கணும். நாயன்மார்களுக்கு கூட வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. அப்போ மறைப்பு எங்கே வரைக்கும் இருக்குது? அவங்களே கண்டுபிடிக்க முடியலையே. ஏதோ ஒரு சிவனடியார்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ அதிலிருந்தே தெரிஞ்சுக்கிடுங்க, இறைவன் காட்டினாலுடைய என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஆமாம், அது யார்? நாயன்மாருக்கு சொல்லும், சுந்தரருக்கும் சொல்லும். அதே பொதிசோறு கொண்டு வரும்போது பொதிசோறு கொண்டு வந்தது யார் தான் தெரில, இறைவன் தான் தெரில. திருக்கச்சூர் மனைதோறும் கொண்டு இறந்து கொடுத்த போது சுந்தரருக்கு இறைவன் தான் வந்தாருங்கிறது தெரில. உண்டா இல்லையா? பிட்டுக்கு மண் சுமந்தது இறைவன் தான் மாணிக்கவாசகருக்கு தெரில. அப்போ அவங்களுக்கே இறைவன் தன்னை காட்டினால்தான் காண முடியும் என்றால் நமக்கெல்லாம் என்னங்கிறது? நமக்கு இறைவன் வருகையே அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஒரு மனிதனை குருவாக பார்க்குறது எப்படி தெரியும்? எப்படி சாத்தியமாகும்? பார்வையென மக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணா புவின்ட்டார் உமாபதி சிவம். அதாவது இறைவன் இந்த குரு வழியாக நம்மை பிடிக்க வருகிறான்னு யாருக்கு தெரியாது? மனிதனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், தெரியாதுன்னு தானே சொல்கிறாரு. உணர்றவங்களுக்கு தெரியும், உணர்றவங்களுக்கு தெரியும். நின்ன மாதிரி இருக்கு சார். நாங்கள் அதுக்கு முந்தையே வந்து பார்த்துட்டு போயிட்டோம் உங்களை. சிவாவை கண்டது அப்பா இறைவனையா அப்படின்னு எனக்கு உண்மை அப்படிதான் தோணுச்சு. அது வந்து நம்ம திக்கு தசை நிற்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்தனே கடவுளே பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், நானும் சிவாவும் அங்கே வந்து உங்களை பார்த்துட்டு வீரமாணிக்கனார் கூப்பிட்டுட்டு வந்துட்டு பிறகு ஒரு டீம் அங்கே நிறுத்திட்டு உங்களை பார்க்க வரலான்ட்டு இருந்தோம். இதை வந்து நீங்கள் பெரிய புராணத்தில் இந்த பகுதியை பார்க்கணும்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 103வது மந்திரத்தில் பார்க்கணும்.
அம்மை பெயர் புரிகுழல் நாயகி, இறைவன் பெயர் நெறிகாட்டு நாயகர். சுந்தரருக்கு வழிகாட்டினதுனால என்ன பெயர்? நெறிகாட்டு நாயகர். வடிவுடை மடுவேந்தி மதகரி உரிவோர்த்து பொடியணி திருமேனி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூரில் அடிகளி வழிபோந்த அதிசயம் அறியேனே. இந்த திருப்பாடலை நம்ம வழக்கமாக படிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் பொருள் பார்த்தீங்கன்னா எழுதுங்க பாருங்களேன். மழு மும்மல நீக்கம் எடுக்கும்போது எப்படி தான் எடுக்கிறாரு? யாரே வந்தாச்சு? இறைவன் வந்து மும்மலம். மதகரி உரிபோர்த்து ஆணவ மல நீக்கம், அதை தனியாக சொல்கிறாரு. 3 மலத்தை சொல்லிட்டு ஆணவ மலத்தை சொல்கிறாரு. பொடியணி திருமேனி என்ன கோலம்? ஆச்சாரிய கோலம். புரிகுழல் உமையோடு சத்தினிபாதம். கொடியணி நெடுமாட கூடலை ஆற்றூர் லிங்கம். அடிகள் குரு. அடிகள்னாலே குரு தான். சன்னிதானங்களையெல்லாம் அடிகள்னு சொல்கிறதே குருங்கிறதுனால தான். இவ்வழிபோந்த அதிசயம் அறியேனே. அறியேனேன்னு சுந்தரரே பாடுனா அறியும்னு நாம் என்னைக்கு பாடுறது? ஞாபகம் வச்சுடுங்க. இந்த வழியாக தான் வந்தார், திடீர்னு காணாமல் போயிட்டார், எங்கே போனாருன்னு தெரியலன்னு யார் சொல்கிறா? சுந்தரர் திருப்பாடல் சோறும் சொல்லி சொல்லி அழுகிறார். இந்த வழியாக தான் சாமி வந்தார் போனார் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகு அந்த ஃபீல் வருது. ஆமாம், அதுக்கு பிறகு வரும். அதுக்கு பிறகு அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா ஓ இதுதான் அதான் உணர்றது. அதுதான் உணர்றது. இப்போ திருநாவுக்கரசரையே தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு அப்பூதியடிகள் இருக்கிறாரு. ஆனால் திருநாவுக்கரசர் வந்திருக்கும்போது தெரியலையே. திருநாவுக்கரசர் வந்து யார் சொன்ன பிறகு தான் தெரியுது. இதுதான் அந்த குரு காட்டுறதும் இப்படி தான், இறைவன் காட்டுறதும் இப்படி தான். அந்த காட்டணும்னு யார் நினைக்கணும்? நினைக்கணும். அதுதான் அது அதிசயமான ஒரு பகுதி. ஒரு இவ்வளவு படிக்கணுன்னே கிடையாது. ஒரு மந்திரத்துக்கு இவ்வளவு கஷ்டம். ஒரு சொல்லுக்காக ஒரு வகுப்பு அட்டன் பண்ணலாம். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நாங்கள்லாம் வேதாந்தம் படிக்கும்போது 2 மணி நேரம் வகுப்பு நடந்தால் பழைய பாடம் 1 மணி நேரம் நடக்கும். பகவத்கீதையில் 2 வரி எடுத்து வச்சுட்டு 2 வார்த்தையை விளக்குவாங்க, முடிஞ்சு போயிடும், டைம் முடிஞ்சு போயிடும். அப்படி பாடம் படித்தா தான் படிக்க முடியும். பக்கம் பக்கமாக படிக்கணும், பக்கம் பக்கமாக எழுதணும். அப்படி நினச்சோம்னா அது சைவ அறிவு என்ன வரும்? என்ன வராது? வராது. ஆமாம், தரவுகள் நிறைய கிடைக்காது. அது அந்த அனுபவம்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் எது மேலே ஈடுபாடு அதிகமாகிடும்? அனுபவத்து மேலே ஈடுபாடு. நான் இப்போது எல்லா இடங்கள்லையும் இந்த கேட்ட கேள்வி ரொம்ப பயங்கரமான கேள்வியாக மாறிட்டு. அதாவது சாதனையிலையும் தியரியாக படிக்கிறோம், பயனியலையும் தியரியாக படிக்கிறோம். விடை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். விடை சொல்லிங்க. பயனியல் படிச்சிங்கல்ல, என்ன அடைஞ்சிங்க செய்து காட்டுங்க. ஒரு ஊரில் ஈரோட்டில் தான் பயனியலில் வந்து சிவப்பேர் என்ன அடைஞ்சிங்க சொல்லுங்கள். அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? ஈரோட்டுக்காரங்க இதில் பெரிய டேலண்டானவங்க. அவங்கக்கிட்டயே நம்ம அந்த கேள்வியை கேட்குறோம்னா அப்போ நம்மக்கிட்ட எத்தனை தடவை கேட்கணும்னு புரிஞ்சுக்கிடணும். நம்ம சைவத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? சாதனையிலையும் படிக்கிறோம். அதாவது நீங்கள் எங்கேயாவது லேபில் செய்ய வேண்டியதை படிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு கோபமாக வராதா? பயனியிலே என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். அப்போ வந்து பயனை அடையாமல் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? படித்து கொண்டே இருக்கிறோம். ஆமாம் 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 ஆமாம். அதாவது சாதனைகள் வரும்போது சாதனத்துக்கு போயிடணும். நாம் பயனியல் வரும்போது எதுக்கு போயிடணும்? நம்ம அதுக்கு தயார் இல்லாதனால தான் நம்மளால் 2000 பேரை உட்கார வச்சுட்டு திருமந்திரம் பேச முடியுது. ஏன்னா நமக்கு சாதனத்தை பற்றி கவலை கிடையாது, பயனை பற்றி கவலை கிடையாது. திருமூல 2000 பேரை உட்கார வச்சு திருமந்திரம் பேசலை, மறந்துடக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்திரம் தான் பேசினார்? இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு. அதுதான் நம்ம புரிய வேண்டிய விஷயம். நம்ம 2000 பேரை வச்சுட்டு நம்மளால் திருமந்திர கருத்தரங்கம் நடத்த முடியுதுன்னா நமக்கு எதை பற்றி கவலை கிடையாது. பயணிகளை பற்றியும் சாதனைகளை பற்றியும் கவலை கிடையாது. பேசிகிட்டே இருக்கணும். ஆமாம், அவ்வளோதான். அதாவது எங்கள் ஆசிரியர் சொன்ன ஒரு கதை எனக்கு நிறைய நான் சொல்லாத இடங்கள் கிடையாது. அந்த மாணவர்களுக்கு அவேர்னஸுக்கு ஒரு கதை சொல்லுவோம் நாங்கள். அதாவது ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருக்கிறாரு. அந்த காட்டில் இருக்கிற பறவைகள் எல்லாம் வேடர்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த கதை வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். வேடர்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. முனிவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. கவலைப்பட்டு அந்த பறவைகளை எல்லாம் கூப்பிட்டு, நான் அந்த கவலைப்பட்ட உங்களையெல்லாம் வேடர்கள் பிடிக்கிறத பார்த்து வெளியூர் போக போகிறேன், வெளியூர்லேருந்து கவலைப்படுவேன், அதுக்காக உங்களுக்கெல்லாம் அட்வைஸ்ன்னு சொல்லி எல்லா பறவைகள் விலங்குகளெல்லாம் கூப்பிட்டு, குறிப்பாக பறவைகளை கூப்பிட்டு வேடர்கள் வந்து வலையை வீசுவாங்க,
தானியங்களை போடுவாங்க, வலையை வீசுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி சிக்காதீங்க, கவனமாக இருங்கன்னு அவர் ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறார். தியரி கிளாஸ் இல்லை, ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறார். யார்? அந்த ஞானி. பறவைகளெல்லாம் சாமி ஓகே சாமி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இனிமேல் கவனமாக இருக்கிறோம், இனிமேல் நாங்கள் எதில் சிக்க என்ன மாட்டோம், நீங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை நாங்கள் மறக்க மாட்டோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். வேடன் வருவான், தானியத்தை விதைப்பான், வலையை வீசுவான், பிடித்து சென்று விடுவான், இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். அவர் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு 6 மாதம் கழித்து வர்றாரு. காட்டுக்குள்ள இந்த சத்தம் பயங்கரமாக கேட்குது. எந்த சத்தம்? அந்த பறவைகள் சொல்லுது, வேடன் வருவான், தானியத்தை விதைப்பான், தானியத்தை தூவான், வலையை விரிப்பான், பிடித்து சென்று விடுவான். முனிவருக்கு பயங்கரமான சந்தோஷம். பக்கத்தில் வந்து பார்க்குறாரு, இந்த பறவைகள் வலைக்குள் இருந்து சொல்லிட்டு இருந்து. எதுக்குள்ள இருந்து? வலையில் சிக்கிட்டு. அதாவது அந்த முனிவருடைய அந்த உபதேசம் அந்த பறவைகளுக்கு புரியலை, பின்பற்ற முடியலை. அந்த முனிவர் சொன்னதை வாங்கிக்கிட்டது, ஆனால் கடைப்பிடிக்கலை. எதுலேயே மாட்டிக்கிட்டது, அந்த மலையில் மாட்டிக்கிட்டு வலைக்குள்ளே கிடந்து சொல்லிகிட்டு இருக்குது. வலையில் சிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உபதேசம். ஆனால் வலையில் சிக்கிக்கொண்டே இந்த உபதேசத்தை எது சொல்லி கொண்டிருந்தது அப்படின்னு ஒரு கதை நாங்கள் சொல்லுவோம் குழந்தைகளுக்கு, அவேர்னஸ். ஆமாம், அவ்வளோதான். ஒரு மொனாட்டனஸா. அதே தான் நம்ம சைவத்தில் கவனமாக இருக்கணும். எதில் வந்து ஆமாம் அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் சடங்கா மாதிரி கொண்டு வந்து கட்டி. ஏன்னா நம்ம முனிவர் நம்ம குரு வந்து பூனை கட்டுவார். ஆமாம். நான் கடைசியாக என்ன சார் சொல்ல வந்தீங்கன்னா, கற்பதை விட சாதனத்தில் கவனம் அதிகம். சாதனம்னா கோயில் வழிபாடு, கோயில் பணி, பூஜை, இவ்வளோதான் நமக்கு சாதனை, வேறு ஒன்றும் கிடையாது. திருக்கோயில் வழிபாடு, திருக்கோயில் பணி, சிவபூஜை, இதில் தீவிரம் காட்டணும். அதே மாதிரி இறைவனை அடையிறதுல நம்ம என்ன, இப்போ நேற்று நான் சிவகுமார் கையில் 3 புத்தகத்தை கொடுத்து வச்சுருந்தேன். புக்கு கொண்டு போகணுமா அப்படின்னாரு. பஸ்ஸில் 20 நிமிஷம் போகும்போது வரும்போது 20 நிமிஷம் 40 நிமிஷம் படிச்சுட்டேன்னா வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கும். இல்லைன்னா கூட இத்தனை நிமிஷம் முடிச்சிருக்கணும். நேற்று படிச்சுட்டு தான் படுத்தேன். அந்த புத்தகத்தை அந்த 20 நிமிஷமாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கையில் வச்சு கொண்டு வந்தேன். படிக்க முடியல, அப்புறம் வீட்டில் போய் படித்தேன். அந்த ஒவ்வொரு கிடைக்கிற நேரத்தையெல்லாம் நம்ம என்ன செய்ய பார்க்கணும், பயன்படுத்த பார்க்கணும். கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்துறதுக்கு, அதுக்காக நான் சரியாக பயன்படுத்திட்டேன்னு சொல்ல வரல, அது பயன்படுத்த பார்க்கணும். ஆமாம் ஆமாம். 14 சாத்திரங்களில் 90% செய்யுளை நான் டெய்லி வாசிக்கிறேன், வேகமாகவோ மெதுவாகவோ. 10% தான் வாசிக்கிறது இல்லை. அது சித்தியார் பரபக்கத்தில் ஒரு பகுதி வாசிக்கிறது இல்லை. சங்கற்ப நிராக, ஏன்னா அது வந்து சும்மா வாசித்தா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது படித்தாதான் பயன்படும், வாசிக்கிறதுனால பயன் வராது. 90% செய்யுளை டெய்லி வாசிக்கிறேன். ஏன்னா நினச்ச உடனே என்ன செய்யணும், சொல்ல வரணும், வாய்ப்பாடு மாதிரி வரணும், வாய்ப்பாடு மாதிரி வரணும். அதுக்கு ஆமாம் ஆமாம். சும்மா நீங்கள் சித்தாந்தத்தை முற்றோதல் பண்ணுங்கன்னு தான் ஒரு சகோதரிகிட்ட சொன்னேன். இன்றைக்கி ஈரோட்டில் அந்த பெரிய ஆளாகிட்டாங்க அவங்க. இன்றைக்கி பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆள்லாம் அவங்க ஆன்லைனில் வகுப்பெடுத்து அவங்க எடுக்கிறதெல்லாம் புக்காகி பிரிண்டாகி வெளியே வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணேன், நீங்கள் வந்து சித்தாந்தத்தை என்ன பண்ணுங்கள், முற்றோதல் பண்ணாங்க, மாணவர்கள் வச்சு பண்ணாங்க. அதில் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிட்டாங்க திருவருட்பையின் உண்மை விளக்கம். ஆமாம், நம்ம இது திருவாசகத்துக்கு போகலாம். ஆமாம். இப்போ தேவாரமும் உங்களுக்கு நல்லா பயன்படுத்துதுங்க. ஆமாம், நல்லா வர அதை தேவாரம் தான் நமக்கு எல்லாமே.